விஜய் பங்கேற்பாரான்றது வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. அது வேற விஷயம். இன்னைக்கு பத்திரிகை இன்விடேஷனே பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. விஜய் மூலமா வந்து திமுக கூட்டணி உடைக்கணுன்ற திட்டம் வந்து பிஜேபி பண்ணுது. அதுக்கு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கருவியா செயல்படுறாங்க. அதை வந்து திரும்ப வந்து கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டா கடந்த கால ஒரு அரசியல் வந்து இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இப்போ நம்ம கூட்டணி முடிச்சுக்கிட்டோம்னா இங்க ஒரு அம்பேத்கர் வந்து 7ல் ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது அதை பெறக்கூடிய இடத்துல வந்து இருந்த விஜய அதை வெளியிடக்கூடிய இடத்துல ஒன்று வரும்போது அப்போ உங்களுக்கு பின்னாடி தானே. நாட்டுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் சேகுவரா ஜெய்சங்கர் அவர். வணக்கம் சார். வணக்கம் தமிழ். வணக்கம். டிசம்பர் 6 வந்து ஆனந்த விகடன்ல வந்து ஒரு அம்பேத்கர் புக்கு இது நடக்குது. அந்த மேடையை வந்து நான் விஜய் கூட பகிர்ந்துக்க மாட்டேன்னு திரும்ப அறிக்கை விட்டுருக்காரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது எனக்கு தெரிஞ்சிருக்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் திரும்ப அவர் வந்து பங்கேற்று இருக்கணும்ன்றது என்னுடைய பங்கேற்று இருந்தால் அவருக்கு பெருமை. யாருக்கு? திருமாவுக்கு பெருமை. முதல்ல வந்து இந்த விழா வந்து ஆனந்த விகடன் பப்ளிகேஷன் பண்ணாலும் அதில் வந்து அந்த புத்தகத்தை வந்து வெளியிடக்கூடிய இடத்துல யார் இருக்கிறாங்க? ஆதவ அர்ஜுனா. ஒரு பெரிய புத்தகம் வெளியிடுறாங்க. தொகுக்கிற வேலை எல்லாமே செஞ்சுக்கும் போது கேட்டா அவர் வந்து ஆதவ அர்ஜுனா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது பெரிய வரலாறு சொல்ல தேவையில்ல. பொதுச்செயலர் தான். ஆனா அந்த இன்விடேஷன்ல கூட அவருடைய அந்த நீங்க சொன்ன அந்த கட்சியோட பதவி பேர் இல்லை. எடுத்து பாருங்க. ஸோ எதுக்காகன்னா ஒரு கட்சியில வந்து ஆதவ அர்ஜுனான்றவர் விசிகால சேர்ந்த பிறகுதான் எல்லாருக்கும் பேசப்படுறாரு. அவர் யாருன்னா மார்ட்டினோட வந்து லாட்டரி அதிபர் மார்ட்டினோட மருமகன் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் தான் அறிமுகமே. விசிகாவில தான் அறிமுகம். அதை தாண்டி இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்தோம்னா வந்து இந்த புத்தகத்தை தொகுத்து அவர் தான் வந்து எழுதியிருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறாரு. பலருடைய கருத்துக்கள், அம்பேத்கர் பற்றிய கருத்துக்கள் அதை பதியப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தை வந்து விசிகா தலைவர் வெளியிட அதை பெற்றுக்கொள்ள இடத்துல வந்து விஜய் இல்லை. இப்படிதான் அந்த நிகழ்ச்சி முதல்ல வடிவமைக்கப்பட்டது. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அதை வந்து விசிகா தலைவரும் இருக்கா அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறத கன்ஃபார்ம் பண்ணார். விஜய் பங்கேற்பாரான்றது வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. அது வேற விஷயம். இன்னைக்கு பத்திரிகை இன்விடேஷனே பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. ஆனால் வந்து தாவேகா தரப்புல இருந்து ஏதாவது ஒரு செய்தி குறிப்பு இருக்கான்னா கிடையாது. நியாயமா கொடுக்கணும். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு பத்திரிகை செய்தியா வெளியிடணும். இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யவே இல்லை. சரிங்களா? தேதியை நெருங்கிடுச்சு. உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து விசிகா தலைவர் வந்து அதில் பங்கேற்கலன்னு சொல்லிட்டார். விஜய் வந்து பங்கேற்கிறார். விஜய் புத்தகத்தை வெளியிட இடத்துல வந்துட்டார். விஜய் அந்த புத்தகத்தை வெளியிட்டு அதை பெற்றுக்கொள்ள இடத்துல வந்து நீதியரசர் இருக்கிறாரு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருந்து அது இன்னைக்கு வெளியிடக்கூடிய இடத்துல வந்துச்சுன்னா வளர்ச்சியா இல்லையா? விஜய்க்கு வளர்ச்சி இருக்கா? விஜய்க்கு வளர்ச்சி. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கூடுதலாக தகவல்னு கேட்டீங்கன்னா, புத்தகத்தை உருவாக்குன வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய கட்சி பதவி பேரே இல்லாம அவருடைய நிறுவனத்தோட பேர். அப்போ விசிகாவுக்கு ரோலே இல்ல. ஆமா, அது பின்னாடி தானே. திரும்பவுக்கும் நீங்க போலனா கூட விசிகா சார்பில் யாராவது ஒருத்தர் போயிருந்தாலும் கூட அது சரியானதா. விசிகா சார்பில் வந்து அடுத்த கட்ட தலைவர் யாராவது போயிருக்கலாம். ஆதவ அர்ஜுனாவுடைய பேராவது அங்கு மென்ஷன் பண்ணி இருக்கணும். அப்போ கட்சிக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கு விசிகா தரப்பு, திரும்ப தரப்பு. இது வந்து பின்னடைவு தானே. ஒரு அம்பேத்கருடைய ஒரு புத்தகத்தை, ஒரு தொகுப்பை வந்து தமிழ்நாட்டை வெளியிடும் போது அதுல இருந்து நான் முற்றிலுமா நாங்க விலகிக்கிறோம்னு சொல்றதுன்றது வந்து ஒரு பின்னடைவு தானே திருமாக்கு. கேள்விப்பட்டேன், மேல வளைவுக்கு வந்து அந்த நிதி இவங்களுக்கு போயிருக்காரு, வீடு கட்டு தரேன்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு சார். அப்புறம் நேரா இங்க வர சொல்லியிருக்காரு. நேரா விஜய் போய் பாருங்க, அவருக்கு சால்ல போட்டு நேரா இங்க வாங்க, நான் வீடு கட்டி தான் தரேன்றாரு ஆதவ அர்ஜுனா. இது உண்மை. இது அரசல் புரசலா ஒரு செய்தி இருக்கு தமிழ். என்னன்னு கேட்டா, விஜய் வந்து ஏன் வந்து திரும்ப வந்து விஜயோட இணைக்கணும், இணைச்சிட்டு அவர் தலைமையில வரணுன்றதுல ஒரு ஸ்ட்ராட்டஜில வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமிக்கு அப்படியான ஒரு திட்டம் இருக்கு. தாவேகாவோட திரும்ப வந்து விசிகாவை வந்து இணைக்கணும். அதுக்கு பிறகு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இணைக்கணும்ன்ற எண்ணம் கூட இருக்கு. அப்படி இணைச்சால் வலிமை பெறும், எளிதா வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கிறது உண்மை. அந்த வகையில தான் இவர் வந்து கேட்டா அந்த ஒரு அறக்கழகத்தை கொண்டு வந்து அப்படிதான் யாரு ஆதவ அர்ஜுனா தான் கொண்டு வந்தாரு. துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு சொல்லி நெருக்கடி கொடுத்ததுலாம் அப்படிதான். ஆனால் இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்கன்னா,
இந்த பார்வை வைக்கப்படும். திமுக தரப்புல இந்த பார்வை வைக்கிறாங்க. அந்த பார்வையை நம்ம புறந்தள்ள முடியாது. எப்படின்னா, விஜய் வந்து உருவாக்குறது வந்து அவர் என்னதான் அரசியல் எதிரின்னு சொல்லி திமுக சொல்றாரு, கொள்கை எதிரின்னு சொல்லி பிஜேபி சொல்றாரு. பிஜேபி வந்து அரசியல் எதிரியாவும் அவர் சொல்லவே இல்லை, கொள்கை எதிரி தான் சொல்றாரு. ஆனால் இவரை வந்து அரசியல் எதிரின்னு சொல்றாரு திமுகவை. பிஜேபி வந்து ஒரு திட்டம் இருக்கு, என்னன்னா விஜய் மூலமா வந்து திமுக கூட்டணி உடைக்கணுன்ற திட்டம் வந்து பிஜேபி பண்ணுது. அதுக்கு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு கருவியா செயல்படுறாருன்னு ஒண்ணு. இந்த மாநாட்டுல வந்து விசிகா தரப்புல வந்து கலந்துட்டு இருக்கணும். கலந்துக்காம விட்டது இருக்கட்டும்னா அது வந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் சொல்றேன். திமுக கூட்டணி உடைக்கணும்ன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. திரும்பவும் புரிஞ்சுக்கிட்டாரு, திமுக தரப்புலையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க எச்சரிக்கையா இருக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா இதோட வந்து பின்னணி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னணி வந்து ஏதோ இருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனாவை நீங்க எடுத்துங்க, விசிகாவே எடுத்துங்க. பிஜேபி ஆதவ அர்ஜுனா வந்த பிறகு, ஆதவ அர்ஜுனா வந்து கட்சியில இணைஞ்ச பிறகு அண்ணன் திரும்பவே வந்து பிஜேபியை கடுமையா விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரு. நீங்க வேணா பாருங்க. ஆமா, லைட்டா தோணுது, எனக்கு தோணுது. பாருங்க, நீங்க கூர்ந்து அரசியல் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பிஜேபியை கடுமையா விமர்சிக்கிறத குறைச்சிட்டாரு. அவருடைய விமர்சனங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படிதான் இருக்கு. அதை கூட குறைச்சிட்டாரு. அதான் நான் சொல்றேன். ஏன் குறைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா, இவங்க இப்படி ஒரு கணக்கு இருக்கு. தாவேகா, விசிகா, பாமக. ரீசெண்டா அண்ணாமலை வந்து ஸ்டாலின் அண்ட் இபிஎஸ் குற்றச்சாட்டு வந்தபோது அவர் அந்த கழுவுணமையில நழுவுன மாதிரி தான் அவர் வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஏன் இவ்வளோ ஏன் எதுக்கு இவரே எடுத்துங்க. நீங்க அன்புமணியே ஒரு குறிப்பிட்ட வந்து இவர் பேசுறாரு, இந்த மது ஒழிப்பு போராட்டம் நடத்துறாங்கல்ல, அப்போ அதை பத்தி பேசும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இது ஒரு வார்த்தை சொல்றாரு, சாதி கட்சின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய அன்புமணி சொன்னார், தயவு செஞ்சு இப்படிலாம் பேசுறதை தவிர்த்துருங்கன்றார். கடுமையான விமர்சனம் வைக்காம தவிர்த்துருங்க, நாங்க சாதி கட்சி கிடையாது, நீங்க சாதி கட்சி சொல்றதை நீங்க தவிர்த்துருங்கன்னு சொல்றாரு. சொல்றது யாரு? அன்புமணி. கடுமையான விமர்சனம் வைக்கல. அப்ப அந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனா ரெண்டு பேருமே விசிகாவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து தாவேகா கிட்ட கொண்டு போய் வந்து தாவேகாவை வந்து முன்னிலைப்படுத்தி இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிற மாதிரி. நான் வருங்காலத்தை இப்படி கூட அமைச்சுக்கலாம், 2 முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம், துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம்னு சொன்னாலும் கூட இவங்க வந்து விஜயை தூக்கிப்படுத்த ரெடி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது கூட்டணியை உடைக்கணுன்ற அந்த வேலையில வந்து இருக்கிறாங்க. அதை வந்து திரும்ப வந்து கொஞ்சம் உணர்ந்துட்டு கேட்டா, கடந்த கால உள்ள அரசியல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இப்போ நம்ம கூட்டணி முடிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கான எதிர்வினைகள் ஒன்று இருக்குல்ல. அப்ப திமுகவையும் ஒரு பக்கம் வந்து மத்தியில் உள்ள ஆட்சியும் வந்து பகச்சிக்கிட்டு, மாநிலத்தில் உள்ள ஆட்சியும் பகச்சிட்டுலாம் அரசியல் கட்சி நடத்த முடியாது. பல சிக்கல்கள் வரும். அதை உணர்ந்து இருக்கிறார். ஒரு பக்கம் கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட், பொலிட்டிக்கல் ஒரு சப்போர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து நீங்க வந்து எந்த பக்கம் நீங்க எழுந்திருக்கூடாது. ஒரு பக்கம் அங்க வலிமையான வந்து ஒரு ஆளுங்கட்சியா வந்து காங்கிரஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அங்க வலிமையா இல்லை, வலிமையான எதிர்கட்சியா இல்லை. அப்போ இருக்கிறாங்க, ஆனா செயல்பட்ட முன்னை விட வந்து கூடுதலா வந்து எம்பிக்கள் கூட பெற்றிருந்தால் கூட அங்க வலிமையா இல்ல, பாதுகாக்கிற இடத்துல வலிமையா இல்ல. இந்தியா கூட்டணியில இவர் இருக்கிறாரு, இந்தியா கூட்டணி உருவாக்குறது நானும் ஒரு ஆளு, அதை நான் உடைக்க மாட்டேன்னு தான் சொல்றாரு. ஆனா திமுகன்னு சொல்லும் போது கேட்டா இந்தியா கூட்டணி சேர்த்துக்கிறாரு. அண்ணன் திரும்பவே சொல்றான். அப்போ இங்க வந்து திமுக கூட்டணியில நாங்க இருக்கிறோம் சொல்ற, ஆனாலும் இருந்தாலும் ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இப்போ வந்து கேட்டா இந்த மாநாட்டுல இதுல வந்து இந்த விழால வந்து கேட்டா ஒரு அரசியல் கட்சியா பங்கேற்கிறத கூட வந்து அவர் பலவீனமா நினைக்கிறாரு. ஆனா என்ன கேட்டா பலம், கட்சியில பலம் இருக்கு, கூட்டணிக்கு பலவீனம். ஆனால் இங்க ஒரு அம்பேத்கர் வந்து எழுதின ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது அதை பெறக்கூடிய இடத்துல வந்து இருந்த விஜய அதை வெளியிடக்கூடிய இடத்துல கொண்டு வரும்போது அப்போ உங்களுக்கு பின்னடைவு தானே இது. கூட்டணிக்கு பலம் குறையுதுன்னு நீங்க இப்ப நினைக்கிறீங்க, ஐயோ இந்த விழால போய் கலந்துக்கிட்டாலே கூட்டணிக்கு பலம் குறையுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனால் இது என்னன்னு கேட்டா உங்களுக்கு அரசியல் ரீதியா உங்க கட்சி பலன் ஒண்ணு இருக்குல்ல, அது குறையுதுன்ற. இந்த விழால வந்து இவரும் பங்கேற்று இருந்தாருன்னா அங்க கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க பங்கேற்கலாம் போது பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அது கூடுதலா வந்து ஒரு பிளஸ் ஆயிடுதுன்றாங்க. திருமாவினுடைய மனநிலை எப்படி இருக்கு? இல்ல ஒரு குழப்பத்துல இருக்கிறாரு. கன்ஃபார்மா கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு குழப்பத்துல இருக்கிறது தெரியுதா? அவருக்கு வந்து ஒரு தெளிவற்ற பாதை. முன்னாடி வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஒரு போல்டான இருந்தாரு, இப்ப குழப்பத்துல இருக்காரு. அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒரு வயசாயிடுச்சுன்னு கூட இருக்கலாம். ஒரு வேலை அண்ணனுக்கு வயசாகுது இல்ல, 60 வயசு ஆயிடுச்சு. ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு யோசனைகள் இருக்கிற மாதிரி, குழப்பத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. கூட்டணி விஷயமா இருக்கட்டும், திமுக கூட்டணி விஷயமா இருக்கட்டும், அல்லது வந்து விஜயோட அரசியலுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் குழப்பம் அதிகமா இருக்கிறதா நம்ம பாக்குறோம். 1.5 வருஷம் இருக்கு, நான் எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு நிலையா? இல்ல அப்படி இல்ல, இப்போ வந்து திமுக எதிர்த்தாலும் வந்து அரசியல் பண்ண முடியாது, அரசியல் பண்றது ரொம்ப சிக்கலாகும். அந்த இடத்துல வந்து பாமக ஃபீல் பண்ணலாம், அப்படி ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி தரணும்னு கூட நினைக்கலாம். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சாடுறாரு, உடனே வந்து
எப்படி ரியாக்ட் பண்ணாரு உங்களுக்கு நல்லா தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதானியும் இவரை எதிரால சந்திச்சாங்க, அதானியும் முதலமைச்சரும் சந்திச்சாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கும்போது முதலமைச்சர் போறப்ப அவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு உடனே பெரிய அளவு ரியாக்ட் பண்ணவே இல்லை. மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் சொன்னாரே தவிர பெரிய ஏதாவது போராட்டங்கள் ஏதாவது நடத்தினாங்களா, ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் ஏதாவது நடத்தினாங்களா? கண்டன ஆர்ப்பாட்டம் பெருசாலாம் நாட்டுல கூட பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பெரிய அளவுலாம் பண்ணல, ஓரளவுக்கு. ஆனா எதிர்காலத்தை இதெல்லாம் வச்சு கூட்டணி இல்லைன்னா சொல்லிட முடியாது. நாளைக்கே கூட முதலமைச்சர் போய் சந்திக்கலாம், இல்ல அவர் இவரை சந்திக்கலாம். எப்படின்னா அதெல்லாம் நடக்கும். அரசியல் பெரிய எதிரி நண்பன்லாம் கிடையாது. அன்னைக்கு கூட திடீர்னு இப்போ விசிகா வெளியே போயிடுச்சுன்னா அங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட போயிடலாம். அந்த நிலையை ஏன் உருவாக்கணும் கூட இவர் நினைக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு பிறகு இங்க அரசியல் மாற்றங்கள் இருக்குமான்னு இருக்கு. 6ஆம் தேதி விஜய் என்ன பேசுறாரு, அங்க என்ன நடக்குது, நான் இப்பவே எழுதி வச்சுங்க. விசிகா தரப்புல திரும்ப போகலாம் கூட விசிகா கட்சியை சார்ந்தவங்க கண்டிப்பா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பேரை சொல்லும் போது பெரிய கைத்தட்டல்கள் வருது இல்ல, அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். துணை பொதுச் செயலர்ன்றதுனால போறாங்களோ. துணை பொதுச் செயலருக்கு இன்விடேஷன் அப்படி இல்ல. ஆனால் அப்படின்னு இன்விடேஷன் இல்லைனாலும் கண்டிப்பா போவாங்க. விசிகால இருந்து ஆள் வர அப்படி ஒரு பாண்டிங் உருவாயிடுச்சு. யாருக்கு? ஆதவ அர்ஜுனாவுக்கு விசிகாவுக்கும். விசிகால கிராஸ் ரூட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பரவலா ஆதவ அர்ஜுனாவை விரும்புறாங்க. அது உண்மை. ஏன்னா ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர் பதவி தலைவருக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கு. அடுத்தடுத்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவருடைய பேச்சுக்கள் எதையுமே திரும்ப பெருசா கண்டிக்கவும் இல்லை. கட்சியை விட்டு நீக்கணும்ன்ற கோரிக்கைலாம் கூட அதை செய்யவும் இல்லை. அப்போ அந்த இடத்துல 2ஆம் கட்ட தலைவர்களை வலிமையா இருக்கிறாரு விசிகால. ஆனால் திருமாவுக்கு பிறகு அங்க வலிமையா இருக்கிற இடத்துல ஆதவ அர்ஜுனா இருக்கிறாருன்றதுனால என்னதான் இன்விடேஷன்ல பேர் போடலனாலும் கூட அங்க கண்டிப்பா அவருக்குடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா அது விசிகா தரப்புல இருக்கிற ஆதரவாளர்கள் போவாங்க, நிகழ்ச்சிக்கு போவாங்க. அதை அண்ணன் திருமாவே அதை தடுக்க முடியாது. பகிரங்கமா நீங்களாம் போகாதீங்கன்னு சொல்ல முடியாது. போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்க அந்த விழாவில் ஆதவ அர்ஜுனா பேரை சொல்லும் போது கைத்தட்டல் வருதுன்னா அவங்க எல்லாம் விசிகா சார்ந்தவங்கன்றது நீங்க நான் டிக்ளேர் பண்றேங்க. ஓகே சார், நேர்காணல் தந்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.